டிடி தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கும் ஒரு செட்டிநாடு ஸ்பெஷலாக 2 டிஷ் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக என்னை பார்க்குற நேயர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குறது என்ன எங்கள் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுங்க, எப்போ பார்த்தாலும் அந்த தேங்காய் சட்னியாக கார சட்னி சாம்பார் இதுதான் பண்ணுறீங்க இட்லி தோசைக்கு, அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குற நேயர்களுக்கு இது நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது செட்டிநாடு பக்கம் ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய வெங்காய கோஸ் உளுத்தம்பருப்பு சட்னி. இது 2 தான். இந்த உளுத்தம்பருப்பு சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த சட்னியாக பண்ண போகிறேன். இதை நீங்கள் துவையலாகவும் பண்ணிக்கலாம், அது எப்படிங்கிறது செய்யும்போது சொல்கிறேன். அடுத்தது வெங்காய கோஸ். வெங்காய கோஸுன்னு கேட்கும்போதே எங்கள் வீட்டில் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கும்போதே எனக்கு உதவிக்கு இருக்க பொண்ணு என்னை கேட்டுச்சு, அம்மா கோஸே இல்லையே, கோஸ் எங்கே அப்படின்னு சொல்லி. கோஸ் இல்லை, பேர் தான் வெங்காய கோஸு. அதனால் அது வெங்காயமும் தக்காளி மட்டும்தான். ஆனால் அரைக்கிற விழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், மிளகா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைப்போம். அந்த நாளில் அம்மியில் வச்சு அரைச்சி பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள். நாங்கள்லாம் ஊருக்கு போகும்போது எங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள், நாங்களாம் ஊருக்கு போகும்போது இதை அம்மியில் அரைச்சி கொடுத்து வச்சு கொடுத்து பண்ணுவாங்க, விறகடுப்பில் பண்ணுவாங்க. அந்த மல்லிப்பூ இட்லிக்கும் இந்த வெங்காய கோஸுக்கும் கேட்கவே வேணாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கேட்குற நேயர்களுக்கு இது உதவிகரமாக இருக்குங்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களோட இது பண்ணிக்கிறேன். ஒன்று உளுந்த பருப்பு சட்னி யூஸ்வலாக பெருங்காயம் அதோட கூட உளுந்து இதெல்லாம் தான். ஆனால் இந்த வெங்காய கோஸில் கொஞ்சம் சோம்பு இருக்கும். இந்த சோம்பு வாசனை பிடிக்காதவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியல. சோம்பு இல்லாமல் இது பண்ண முடியாது, சோம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ சோம்பு இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். ஸோ முதல்ல இதுக்கு 2த்துக்குமே என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பொருட்கள் வேணும் இல்லையா, அந்த என்னென்ன பொருள்னு பார்த்தா நீங்கள் எழுதி வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து. மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 8 மிளகாய் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். ஆனால் மிளகாயோட அளவு நான் எப்போ சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் காரம் கம்மி கூடங்கிறத பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, அதோட கூட கொஞ்சம் தேங்காய், பெருங்காயம் கட்டாயம் இதில் வேணும். ஸோ பெருங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு வச்சுக்கலாம். 4-5 பல் பூண்டு. இந்த பூண்டு மட்டும் ஆப்ஷனல். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க இதை விட்டுருங்க, ஆனால் பூண்டு இல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு வேண்டாம், அவ்வளோதான். இப்போ இதை வறுத்து நம்ம பண்ணணும். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப எண்ணெய் வேண்டாம், இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க போதும். இந்த எண்ணெய் காயும் போதே நம்ம உளுந்து இதில் முழுக்க நல்லா வறுபடணும். அதாவது ரொம்ப கருகக்கூடாது, ஆனால் நல்லா செவந்து வறுபடணும். அப்போ தான் இந்த சட்னிக்கே ஒரு நல்ல ஒரு மணமும் ருசியும் கொடுக்கும். ஸோ உளுந்து மட்டும் சும்மா அவசரமாக போட்டு ஒன்றும் பாதியமாக வறுத்து எடுத்தால் இது நல்லா இருக்காது, நல்லா வறுக்கணும். இப்போ இதில் இந்த உளுந்தை போட்டுருவோம். கைவிடாமல் மிதமான தீயில வச்சு வறுக்கணும். கூடவே இந்த மிளகாயும் போட்டுருவோம். 2 சேர்ந்தே வறுபடட்டும். நல்ல செவந்து வறுபடணும். மிளகா வறுபடும் போதே உளுந்து வறுபடும் போதே மிளகாவும் அந்த ஈரத்தை எடுத்துக்கிட்டு அதுவும் வறுபட்டுரும். இது நல்லா செவந்து வரணும். செவந்து வரும்போது பார்ப்போம், இது செவக்கிறதுக்கும் இந்த மிளகா வறுபடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லேசாக நிறம் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாறணும். இந்த மாறும்போதே நம்ம இதில் பெருங்காயம் இருக்குது இல்லையா, அதை போடணும். கட்டி பெருங்காயம் போடுறவங்களா இருந்தால் எண்ணெய் காஞ்சதும் கட்டி பெருங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தும் இதுவும் போடுங்க. முழுக்க அந்த பெருங்காயம், அதுக்கப்புறமா இந்த உளுந்து இதோட வாசனையில் தான் இருக்கும் இந்த சட்னி. அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவேன். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பூ, இப்போ இந்த உளுந்தோட சிவப்பு நிறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இது ஒரு துளியூண்டு புளி ரொம்ப வேணாம், ரொம்ப அந்த புளிப்பு தெரியக்கூடாது, தெரியாமல் இருக்கணும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதோட இந்த பூண்டு மட்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், இது போதும். இதில் உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு முதல்ல ஒரு சுற்றிடுங்க, திருப்பிடுங்க.
அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரகரன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரப்பாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு இதை தாளிக்கிறத பார்க்கலாம். நான் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு சட்னி அரைச்சி நல்லா கலந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை அப்படியேவும் நீங்கள் வந்து பரிமாறலாம், அல்லது இப்போ நம்ம தாளிக்க போகிற மாதிரி தாளிச்சும் பரிமாறலாம். இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தாளிக்க வேண்டாம், மணி ஆகிடுச்சு, அவசரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை அப்படியே வந்து வெறுமனே பரிமாறிக்கலாம், நிறைய நல்லாயிருக்கும். இது கூடுதலான ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, கெட்டியாக பண்ணுறது, தொகையெல்லாம் பண்ணிக்கிறது எப்படின்னா, நம்ம மிக்சியில் ஒரு சுற்றுறோம் இல்லையா, அப்போ அந்த ஓரங்களில் ஒதுங்கும். அதனால் அதை வந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், குறிப்பாக தயிர் சாதத்துக்கு பிரமாதமாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இது சாதத்தில் கலந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ துவையலாகவும் அரைச்சிக்கலாம். அது வீட்டில் எதுவுமே இல்லை, ஒரு வாய்க்கு என்னமோ நம்மங்குது, வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். கடுகை தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியணும். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், கடுகு நல்லா பொரியணும். படபடன்னு கடுகு பொரியட்டும். இதில் உளுந்து சேர்க்க போகிறதில்ல, தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தான். கடுகு பொரிஞ்சதும் அதில் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிடுங்க. இப்போ தான் சாப்பர் ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் சௌரியமாக இருக்குது நமக்கு. அதோட கூட கருவேப்பிலை, இந்த வெங்காயம் நறுக்குன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டுக்கலாம். லேசாக சும்மா ஒரு வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேண்டாம். இல்லை இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா வாசனையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதில் சிட்டிகை உப்பு, எப்பவுமே வெங்காயம் சப்புன்னு இருக்கக்கூடாது, அதில் சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த வெங்காயம் நல்லா பைண்ட் ஆகி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆயாச்சு. நீங்கள் சாம்பார் வைக்கலனாலும் கூட பரவாயில்ல, இந்த சட்னியும் கூடவே தேங்காய் சட்னி இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டும் நல்ல காம்பினேஷன். அவ்வளோதான். இதை தாளிச்சதை அப்படியே இதில் போட்டுடலாம். இது கலந்து சாப்பிடும்போது நறுக்குன்னு வெங்காயம் அங்கே கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல ஒரு சுவையான, நல்ல ஹெல்த்தியானன்னு சொல்லலாம், ஒரு உளுத்தம்பருப்பு சட்னி செட்டிநாடு பக்கம் பண்ணக்கூடியது செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காயக்கோஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ், நல்ல பெருசாக இருந்ததுன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. அதோட கூட தக்காளி பழம், நல்ல ஒரு 3 தக்காளி பழம், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 8லேருந்து 10 மிளகா, ஏன்னா அதுதான் காரம். 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1.5 டீஸ்பூன், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் நல்லா ஒரு 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். முடிஞ்ச மட்டும் நைஸாக அரைச்சிங்க. சில நேரங்களில் வந்து அந்த மிளகா அரைப்படாமல் திருன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா முடிஞ்ச மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தாளிக்கிறது தான். அடுத்தது நல்ல ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இதுக்கு வேணும். ஸோ இப்போ எண்ணெய் ஒரு பாத்திரத்தை காய போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத எடுத்து என்னென்ன அரைக்க கொடுக்குறேங்கிறதையும் பார்த்துருங்க. அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா நான் சொன்னேன் இல்லையா, 8லேருந்து 10, 1/4 கப்பு தேங்காய், முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். முந்திரி பருப்பும் போட்டோம். அதோட கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை வந்து கூடின மட்டும் நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு. அதில் கடுகு, அதோட கூட உளுந்து. சில பேர் இதில் பட்டை தாளிக்கிறவங்க உண்டு, அந்த வாசனை பிடிச்சா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க.
உளுந்து இளம் வறுப்பாக வறுபடும்போது இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுக்கு பூண்டெல்லாம் அவசியம் கிடையாது. மிதமான தீயில் வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் அந்த தண்ணியை வெளியில் தள்ளி அது சீக்கிரம் வதங்கப்படும். இப்போ இது கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப அப்படி நிறம் மாறணுங்கிறது இல்லை, ஓரளவு கொஞ்சம் வதங்கணும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் வதங்கணும். இப்போ இது வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த நிறமும் மாறுது. அது ரொம்ப நிறம் மாறணுங்கிறது ஓரளவுக்கு நிறம் மாறி அந்த பச்சை வாசனை போனால் போதும் மெயினாக. அதுக்கப்புறம் அதோட கூட பொடியாக நறுக்குன்னு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்ல தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த தக்காளியும் இப்போ அரைச்ச விழுதையும் எடுத்துகிட்டு வந்து அதோட சேர்த்துடுறேன். ரெண்டும் சேர்த்து ஒன்றா வதக்கிடணும் நல்லா. நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவு கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வதங்கணும். அதனால் அப்போ சரியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு நம்ம வதக்கிடுறோம். நான் சின்னதாக ஒரு மூடியை போடுறேன். அரைச்ச விழுது சேர்க்கும்போது நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா வதக்கிடலாம். இப்போ விழுது அரைச்சாச்சு. இது போட்டதுக்கு முன்னாடி விழுது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், காஞ்ச மிளகா, சோம்பு, அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த இதுவும் லேசாக வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது சேர்த்து வதங்கிறதுக்கு சரியாக இருக்குது. இப்போ தீயை வந்து கொஞ்சம் பக்கத்தையே இருந்து பண்ணுறது இருந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை விட்டுட்டு போய் கிளறிக்கிறதா இருந்தால் அப்பப்போ கிளறிக்கிறதா இருந்தால் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் இப்போ அப்படியே பக்கத்துலேருந்து கிளற போகிறேன். அதனால் கொஞ்சம் தீயை தூண்டிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது ஓரளவு கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் மேலே கசியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இந்த வெங்காய கோஸை ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் பண்ணுறவங்க உண்டு. நான் முதல்ல நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் அப்பாவோட அண்ணன் மருமகள் வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க, குறிப்பாக செட்டிநாட்டு சாப்பாடு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதை கேட்டு கற்றுக்கிட்டது. அவங்க இப்படி தான் இதே மாதிரி அரைச்சி பண்ணுவாங்க. நான் வந்து பண்ணுறது தான் எப்படின்னா அது ஒரு பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான். வெறும்னே 2 சீரகமும் கடுகு கூட சேர்க்க மாட்டாங்க. சீரகமும் சோம்பும் தாளிச்சிட்டு அதில் வெங்காயத்தை தக்காளியும் நல்லா வதக்கிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுவாங்க. அப்புறம் தக்காளியும் வதக்கிடுவாங்க. அதோட மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போடுவாங்க. ஆனால் அந்த தக்காளி போடும்போது 2 பூண்டை நசுக்கி அதில் போட்டுருவாங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே எடுத்துடுவாங்க. தேங்காய் வெங்காயம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரோட வித்தியாசமான டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெய் கசிஞ்சு வர மாதிரி வதங்கட்டும். நான் கைவிடாமல் வதக்கிட்டுருக்கேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே சின்னதாக சில டிப்ஸை சொல்லலாம். இதில் சில மாற்றங்கள் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ இது நல்லா வதங்குது இல்லையா? இது நல்ல எண்ணெய் கசிய விட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து கொஞ்சமாக லேசாக ரொம்ப அப்படி திக்காக இல்லாமல் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி நல்லா பிறண்டு வந்து எண்ணெய் கசிஞ்சதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி தளதளப்பாக வச்சுக்கோங்க. நிறைய கொத்தமல்லியை நறுக்கி அதில் போட்டுடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு இடியப்பம் இருக்குது இல்லையா, அதை உதுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டினீங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கும் அந்த இடியப்பம். அது உதிராக வரும். அந்த இடியப்பம் வந்து வெறுமனே சாப்பிடாமல் இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னொன்று இன்றைக்கி நம்ம வெறுமனே பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு, அது ஊர் பக்கம் அதுவும் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி இந்த வெங்காய கோஸில் சேர்க்குறவங்க உண்டு. நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு நல்ல சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சைட் டிஷ் வந்து அதாவது செட்டிநாட்டு அவியல்னு சொல்கிறது. அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, அதோட கூட பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி அல்லது பொட்டுக்கடலை, தேங்காய், கொஞ்சம் தேங்காய் கூட எல்லாம் சேர்த்து ரொம்ப வதக்கக்கூடாது. லேசாக ஒரு பெரட்டி அள்ளிடணும். அள்ளிட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இதுக்கு வந்து 2 வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் இருக்கணும். ஒரே ஒரு பட்டை துண்டு, எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு பட்டையை துண்டு ஒரே ஒன்று தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதோட 2 பல் பூண்டு கட்டாயம் போடணும். பூண்டை போட்டுருங்க.
பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளியும் போடுங்க. தக்காளி போடும்போது பொடியாக நறுக்கின கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, விருப்பம் இருந்தால் கத்திரிக்காய், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். உப்பு சேர்த்து மூடி வச்சு வதக்கி அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதியும் தூக்கி ஊற்றி நல்லா ஒரு 4 கொதி தளதளன்னு கொதிச்சோடனே இறக்கிட்டு கருவேப்பிலையை போட்டு வச்சுருங்க. இட்லிக்கு அந்த சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு திரண்டுக்கிட்டு வருது. இந்த ஓரங்களில் எண்ணெய் கசியுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ பச்சை வாசனை போய் அது ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் இது நம்ம வந்து வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே தளதளப்பாக எடுத்துருவோம். இது ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது. அந்த ஸ்டேஜில் தான் இது பண்ணணும் நம்ம. அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணியை ஊற்றிடுவோம். இது பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அழாக்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு 2 கொதி நல்லா கொதிச்சதுன்னா இந்த வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே மேலே லேசாக அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் கசியுது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த வெங்காய கோஸ் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இந்த செட்டிநாட்டு மல்லிப்பூ இட்லியோட, இந்த ஊர் இட்லிக்கும் நல்லா தான் இருக்குங்க. அந்த மல்லிப்பூ இட்லிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன். இன்னொன்று என்னென்னா, யூஸ்வலாக ஊர் பக்கம் வந்து யாரும் தொட்டே சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். நான் எல்லாரையும் சொல்ல, பெரும்பாலும் எல்லாம் அந்த அப்படியே அந்த இட்லிக்கு மேலே ஊற்றி அதை நல்லா ஊற வச்சு அதோட லேசாக கலந்து தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு தான் அதை என்ஜாய் பண்ணுறது. அதே மாதிரி நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பரிமாறுற பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வேணுங்க. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நல்ல ஒரு செட்டிநாட்டு வெங்காய கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கூடவே உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.